இந்த சட்னிக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் விட்டுக்கலாம். காஞ்சிருச்சு. இப்போ தக்காளி வந்து அரை அரையாக வெட்டி வச்சுருக்கோம். அதை வந்து ஒன்றுனா அப்படி போட்டுடலாம். கத்திரிக்காயை நறுக்கிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதையும் ஒன்றா எடுத்து இப்படி போட்டுருங்க. வெள்ளைப்பூடு வந்து ஒரு 5-6 பூடு, இதுக்கு தேவையான பச்சை மிளகாய், போட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம். சிம்மிலே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். தக்காளி பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கிருக்குன்னு. நான் கொஞ்சம் லேசாக அப்படி பரட்டி விடுங்க. மூடி வச்சிடலாம். தக்காளி வந்து பரட்டி விடுங்க. இதுக்கு தேவையான உப்பையும் இதிலே போட்டுடலாம். இப்போ இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஒரு மூடி வச்சுருங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ வந்து அடுப்பு அமர்த்திடுங்க. கொஞ்சம் சூடு ஆறினவுடனே இந்த தக்காளி உள்ள தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. நல்லா ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு மசிச்சு இந்த மாதிரி ஒரு இதில் வந்து நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து பெரிய வெங்காயம் வந்து இந்த ஒரு 1/2 கப்பு போட்டு வச்சுருக்கேன். அதில் போட்டுடலாம். கருவேப்பிலையும் புதினாவும் இருக்குது. இதில் வந்து 1/2 முடி எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு விட்டுருங்க. இது வந்து சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். தோசை இட்லிக்கு அருமையாக இருக்கும்.